இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு வெர்ச்சுவலைசேஷன் என்விரான்மெண்ட்டை நம்ம லோக்கல் டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ செட் பண்ணி அதை எத்திக்கல் ஹேக்கிங்க்கோ இல்லை நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கோ பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வெர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருக்கிற மாதிரி ஒன்று, அதாவது ஒரு மாயையாக இருக்கிறது. அதை இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெர்ச்சுவல் ரேதர் தென் ஆக்சுவல். அதாவது ஒரு ஒரு உண்மையாக இருக்க ஒன்று நம்ம வெர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணுவோம். இதை நம்ம வெர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி டெர்மினாலஜியில் சொல்லணும் அப்படின்னா, வெர்ச்சுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்ஸ். நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு சர்வர் வச்சுருப்பீங்க, அதை நம்பர் ஆஃப் வெர்ச்சுவல் சர்வர்ஸாக க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜையும் வெர்ச்சுவலைசேஷன் பண்ணலாம், ஓஎஸ்ஐயும் வெர்ச்சுவலைசேஷன் பண்ணலாம். இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு நம்ம எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறதுங்கிறதையும் வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சர்வர் வெர்ச்சுவலைசேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் சர்வரே இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஃபிசிக்கல் சர்வர் நம்ம ஒரு டேட்டா சென்டர்லேயோ இல்லை ஒரு டெஸ்க்டாப்பையோ வாங்கி நம்ம செட் பண்ணுறோம். அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக இங்கே கொடுத்துருக்கேன். 128 GB ரேம், 32 GB கோர்ஸ், 1 TB SSD ஸ்டோரேஜ். இப்போ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? இதை நீங்கள் ஒரே ஒரு சர்வராக வச்சுட்டு இதில் ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு நீங்கள் இந்த ஹார்ட்வேரை எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? இந்த 128 GB ரேமும் 32 CPU கோரும் இந்த ஒரே ஒரு ஓஎஸ்க்கு மட்டும்தான் அது பயன்படும். எல்லா நேரமும் நம்ம இதை 128 GBயையும் 32 கோரையும் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில வெர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி வெர்ச்சுவல் சர்வர் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரை ரெண்டாக அவங்க பிரிப்பாங்க. நான் உதாரணத்துக்கு 2ங்கிறேன். இதை நீங்கள் எத்தனை சர்வராக வேணாலும் இந்த ஸ்டோரேஜ் தீர்ற வரைக்கும் பிரிச்சுக்கலாம். ஒரு சர்வரோட ரேம் 8 GB இன்னொரு சர்வரோட ரேம் 16 GB இருக்கும். இங்கே ஏன் நான் 8 GB அண்ட் 16 GB கொடுக்குறேன்னா, உங்களோட புரிதலுக்காக தான். எல்லா வெர்ச்சுவல் சர்வரும் ஒரே மாதிரியான கான்ஃபிகரேஷனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் இதோட நோக்கம். உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வெர்ச்சுவல் சர்வர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 4 vCPUன்னு கொடுத்துருக்கேன். vCPUனா வெர்ச்சுவல் CPU. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் நம்ம கோர் i3, கோர் i5 அப்படிம்போம். இப்போ இங்கே ஒரு 3 CPU கோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வெர்ச்சுவலாக வரும்போது 6 வெர்ச்சுவல் CPU அப்படின்னு சொல்லுவோம். அதான் அதோட மீனிங். அப்போ இங்கே 32 CPU கோர் இருக்குது அப்படின்னா இதை நம்ம 64 வெர்ச்சுவல் CPUவாக அசைன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 4 CPU கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே ஒரு 8 வெர்ச்சுவல் CPU இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1 TB இங்கே ஒரு 100 GBயும் இங்கே ஒரு 200 GBயும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஏன் முதல்ல இந்த மாதிரி 2 சர்வராக இதை பிரிக்கிறோம்? இந்த சர்வரில் நான் ஒரு உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சர்வரில் நான் ஒரு விண்டோஸ் 10 உள்ள 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த கான்ஃபிகரேஷன் முடிகிற வரைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவலைசேஷன். இங்கே ஏன் வெர்ச்சுவலைசேஷனுங்கிறோம்? எனக்கு அலாட் பண்ணப்பட்ட ஒரு வெர்ச்சுவல் சர்வர் 8 GB 4 CPU 100 GBங்கிறது உண்மையாகவே உள்ள ஒரு சர்வர், இந்த ஃபிசிக்கல் சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதை வெர்ச்சுவலாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ ஒரு ஃபிசிக்கல் சர்வரை ஒரே ஒரு சர்வராக பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் சர்வர்ஸாக பிரித்து பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் சர்வர் வெர்ச்சுவலைசேஷன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டோரேஜ் வெர்ச்சுவலைசேஷன் இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த Dropbox, OneDrive, Google Drive இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த டேட்டா சென்டரில் ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பெட்டாபைட் கணக்கில் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ Dropboxல ஃப்ரீயாக உங்களுக்கு 2 GB கிடைக்கும். இந்த 2 GBங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் நெட்வொர்க்கில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பகுதியை உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ OneDriveல 5 GB இருக்கும். இது OneDrive மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டர்லேருந்து வருது. கூகுள் டிஃபால்ட்டாக 16 GB நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அந்த ஏரியாவிலிருந்து நமக்கு தேவையான ஸ்டோரேஜை வெர்ச்சுவலாக க்ளவுட் வழியாக பயன்படுத்துகிறது தான் ஸ்டோரேஜ் வெர்ச்சுவலைசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய க்ளவுட் என்விரான்மெண்ட் எல்லாமே இந்த வெர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் வழியாக தான் இருக்குது. உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அது வழியாகவே நீங்கள் ஒரு Dropbox ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் ப்ரௌசர்லேயே பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் வெர்ச்சுவலைசேஷன் வழியாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ முக்கியமானது இங்கே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கற்றுக்கிறதுக்காக ஓஎஸ் வெர்ச்சுவலைசேஷன் தான் நமக்கு நிறைய இடங்களில் பயன்படும். ஒரு நார்மல் யூஸராக பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ
நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷன் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 16 GB ரேம் உங்கள் லேப்டாப்பில் கோர் i5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோர் i5 ஒரு 500 GB SSD இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 16 GB 8 GBயாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய உங்களோட லோக்கல் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் நம்ம எப்படி OS வர்ச்சுவலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வரும் பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி OS வர்ச்சுவலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இதை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. இந்த ஹார்ட்வேர் வந்து நேரடியாக இதில் ஒரு ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை போடுவோம். இதோட மீனிங் என்னென்னா, எந்த ஒரு வெர்ச்சுவலைசேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படும். ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் வெர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் தான். இந்த ஹைப்பர்வைசரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் நான் OS இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நேட்டிவ் ஆர் பேர் மெட்டல் வெர்ச்சுவலைசேஷன் அர்த்தம். அதாவது நேரடியாக ஹார்ட்வேரில் ஹைப்பர்வைசரை வச்சு நம்பர் ஆஃப் OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை ஏன் மறுபடியும் வெர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறோம்? இங்கே வந்து ஒரு OS இல்லை, எனக்கு என்னென்ன OS வேணுமோ அத்தனையும் நான் இந்த ஹைப்பர்வைசர் வழியாக இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவேன். இதை வந்து நம்ம நேட்டிவ் அப்படிம்போம் அல்லது பேர் மெட்டல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டட் அப்படிம்பாங்க. இப்போ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டெஸ்க்டாப்போ இருக்குது. அதில் வந்து ஏற்கனவே ஒரு OS நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு வந்து Windows 11 நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த OSல நம்ம ஒரு ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் வழியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் வெர்ச்சுவல் OSஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். இங்கே 2ன்னு இல்லை, நம்பர் ஆஃப் OS பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும்னா, என்னோடய லேப்டாப்பில் நான் சொன்னது மாதிரி Windows 11 வச்சுருக்கேன். 16 GB ரேம் இதெல்லாம் இருக்குது. அதில் நான் இந்த ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு VirtualBox அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவேன். இது வந்து ஆரக்கிள்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரீ வெர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஆரக்கிள் டெவலப் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் டெர்மினாலஜி. அந்த ஹைப்பர்வைசருக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் VirtualBox. இதே மாதிரி ஸ்டோரேஜ் வெர்ச்சுவலைசேஷன் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வெர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் வேறு மாதிரி இருக்கும். ப்ரொப்ரைட்டரியாக கூட இருக்கலாம். சர்வர் வெர்ச்சுவலைசேஷனுக்கு இப்போ அமேசான் மாதிரி இதில் அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் வச்சு தான் அந்த வெர்ச்சுவலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இந்த செட்டப்பில் என்னோடய Windows 11 மூலியமாக நம்ம VirtualBox-ஐ முதல்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த VirtualBox-ல் நம்ம வந்து OS வந்து ஒன்று காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா Windows 7 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? கற்றுக்கிறதுக்காக பண்ணுறோம். நீங்கள் ஒரு Ubuntu OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Ubuntu அது வந்து 3வது OS-ஆக பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு போதுமான அளவு இந்த ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வெர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேரை வச்சு இந்த OS-ஐ ரன் பண்ணும்போது ஒரு OS-ஐயும் ரன் பண்ணலாம், 3 OS-ஐயும் பேரலாக நீங்கள் ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது அது இந்த லேப்டாப்பில் இருந்து தான் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் எடுத்து ரன் பண்ணும். அப்போ நீங்கள் இங்கே ஒரு 4 GB, இங்கே ஒரு 4 GB, இங்கே ஒரு 4 GB கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ரேம் வந்து உங்களோட லேப்டாப்லேயோ அல்லது டெஸ்க்டாப்லேயோ இருக்கணும். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வரும் பதிவுகளில். இல்லை நான் வந்து 4-5 OS வச்சுக்கிடுவேன், ஒன்று அப்பப்போ ரன் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி 8 GB ரேம்லேயே நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த VirtualBox-ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு சில ப்ளகின்ஸ் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் பேக், அதையும் ஆட் பண்ணி முதல்ல நம்ம இந்த காலி லினக்ஸை செட்டப் பண்ணலாம். பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ ஒரு டெவலப்பராகவோ இருக்கீங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லேப் செட்டப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை வரும் பதிவுகளில் ஒன்றா நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். நன்றி.